தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கஜானாவே வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் நிஜமாவே அவ்வளோ இருக்கா அப்படின்னா ஆமாம். தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா கடன் 10 லட்சம் கோடி, நிதி பற்றாக்குறை 1 லட்சம் கோடி, வருவாய் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 41,000 கோடி இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து கடன் ஜாஸ்தியா இருக்கு, பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 2 மாநிலம் வளர்ச்சியில் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்ல வராங்க? ஜிஎஸ்டிபி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. இதை வச்சு தான் வந்து ரேங்க் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 36 லட்சம் கோடி இருக்கு. வேற கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இருக்கு. இப்போ நம்ம இதையும் அதையும் வச்சு பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பர்சன் ஏ ஒரு 10 லட்சம் கடன் வச்சிருக்கார். அவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கடன் வச்சிருக்கார், ஆனால் அவரோட வருமானம் 2 லட்சம். இப்போ 10 லட்சம் கடன் வச்சிருக்கவர் பெட்டரா, 8 லட்சம் கடன் வச்சிருக்கவர் பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை விட 8 லட்சம் கடன் வச்சிருக்கவர் தான் பெட்டர். பட் வருமானத்தையும் நீங்கள் சேர்த்தி பார்த்தீங்கன்னா இவருக்கு 20 லட்சம் வருமானம் வரும். ஸோ இவர் பெட்டர். இவருக்கு 2 லட்சம் தான் வருமானம் வரும். ஸோ பர்சன் ஏ தான் வந்து இங்கே பெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம கடனை மட்டும் பார்க்காம வருமானத்தையும் பார்க்கணும். இந்த வருமானம் தான் வந்து ஜிஎஸ்டிபி. ஸோ ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட எல்லா உற்பத்தி பண்ணுற எல்லா அவுட்புட்டையும் சேர்த்து ஒரு வேல்யூ எடுத்தோம்னா அதுதான் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் வந்து இப்போது நாட்டுக்குள்ளார நடக்கிற விவசாயம், தொழிற்சாலை, தகவல் தொழில்நுட்பம், சேவை, வணிகம் எல்லாத்துலேயும் உருவாக்கப்பட்ட மொத்த மதிப்பு, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. ஸோ பேசிக்லி ஒரு ஸ்டேட்டோட மொத்த எக்கனாமிக் சைஸ் அதுதான் வந்து ஜிஎஸ்டிபி அப்படின்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. வேற ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 36 லட்சம் கோடி. ஸோ கடனையும் உங்களோட எக்கனாமிக் அவுட்புட்டையும் டிவைட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28% கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ரேஷியோ. இது வந்து ஹெல்தியா இல்லை நாட் ஹெல்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம வந்து கடனை வச்சுருக்கோம், வளரவும் செய்கிறோம். நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட டோட்டல் அவுட்புட் ஜிஎஸ்டிபி வந்து 36 லட்சம் கோடி வருது. இப்போ 26லேருந்து 27 லட்சம் அவங்க ஜிஎஸ்டிபிக்கு கடன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணலாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம பார்த்தோன்னா மற்ற மாநிலங்கள் இப்போ ஒரிசா எடுத்துக்கோங்க. ஒரிசா வந்துட்டு 12லேருந்து 13% டெட் டு ஜிஎஸ்டி. குஜராத் வந்து 15லேருந்து 16% வச்சுருக்காங்க. குஜராத் நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு மாநிலம். மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 18லேருந்து 19%. கர்நாடகாவும் நமக்கு ஈக்குவலாக க்ரோ ஆகிற ஒரு ஸ்டேட்டு தான், 24லேருந்து 25%. இவங்கெல்லாம் நல்லாவும் க்ரோ ஆகிறாங்க, கடனும் வந்து ஒரு கட்டுப்படி ஆகிற இடத்துல வச்சுருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 27 28 வரைக்கும் போகுது. தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், பீகார், பஞ்சாப்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ 15% கீழே இந்த நம்பர் இருந்ததுன்னா எக்ஸலண்ட், 15லேருந்து 20 வரைக்கும் இருக்குன்னா மேனேஜபிள், 20லேருந்து 30 இருக்குன்னா வார்னிங் சைன். ஸோ இப்போ தமிழ்நாடு இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடன் வார்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. பட் இப்போ மத்திய பிரதேஷ், பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்கில் இருக்குது. 30 டு 40, 40க்கு மேலே போச்சுன்னா ஹை ரிஸ்க். இன்னும் கொஞ்சம் நாள் இப்படியே போனோன்னா 30 தாண்டணும்னா ரிஸ்க்குக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டோட கடன் சுமை பயங்கர சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டேட்லேயும் இல்லை, ரொம்ப மோசமான நிலைமையிலையும் இல்லை. சம்வேர் இந்த மிடில் ஒரு காஷியஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், வார்னிங் க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அரசுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில வரி, ரெண்டாவது மத்திய அரசு கலெக்ட் பண்ணுற வரியில் ஒரு பங்கை கொடுப்பாங்க, மூணாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்கும், மானியம் கொடுக்கும்.
இதெல்லாம் போக மீதி வந்து கடன் வாங்குவாங்க, கடனில் வர காசு. இப்போ இந்த காசெல்லாம் எப்போ அதிகமாகும்? உங்களோட ஜிஎஸ்டிபி அதிகமாச்சு அப்படின்னா இந்த காசெல்லாம் அதிகமாகும், உங்களுக்கு வரி கலெக்ஷன், டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எக்கானமி க்ரோ ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட அவுட்புட்டு அக்ரிகல்ச்சரில், ஐடியில், மேனுஃபேக்சரிங்கில், இண்டஸ்ட்ரியில், சர்வீசஸில் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ அப்போ அவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கடனுக்கான நீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ உங்களுக்கு பணம் அப்படி இதுலெல்லாம் காசு கம்மியாக வந்ததுன்னா கடன் வாங்குவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, கடன் போக மீதி காசு கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம்லாம் எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ப்ராபப்ளி லாஸ்ட் 5 இயர்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குற காசு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பாருங்கள் 2015 நம்ம கம்பேர் பண்ணுவோம். 2015 நம்ம ஜிஎஸ்டிபி 12 லட்சம் கோடி, இன்னைக்கு 2025 35 லட்சம் கோடி, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ந்துருக்கு. ஆனால் கடன் என்ன ஆயிருக்கு? 1,8 கோடி, 8 லட்சம் கோடி இருந்தது. இப்போ 9,8 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதாவது 5.5 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கானமி வளர்கிற அளவுக்கு கடன் வளருதுன்னா இல்லை, கடன் வந்து அதிகமாக வளருது அப்படிங்கிறது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட growth ரேட், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட growth ரேட் பார்த்தீங்கன்னா கோவிடில் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி 7.88%, 11%லாம் போயிருக்கு. பட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2015 பார்த்தீங்கன்னா வெறும் பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு, 17-18%. அதாவது மேனேஜபிள் லெவல் அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறது பார்த்தீங்கன்னா 20க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ சொல்கிறது. அந்த லெவலில் தான் 2011 2016 வரைக்கும் மெயின்டைன் ஆயிருக்கு. பட் 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 17 18 19 20 21 26 27, இது கூட கோவிடுக்காக எடுத்தாங்கங்களாம். அதுக்கப்புறமும் வந்து அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ நல்லா க்ரோத் காமிச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா. பட் இங்கே நம்பர்ஸ் கடன் அதிகமாக்கியிருக்காங்க, ஆனால் அதுக்கேற்ற க்ரோத் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஸோ தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சு, கஜானால காசு இல்லைங்கிற பாயிண்ட் வந்து கிடையாது. பட் வந்து நம்ம அதே நேரத்தில் கடனை வந்து அலட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அது கடனை விட வேகமாக வளருதா, கடன் வளர்றதை விட அதிகமாக பொருளாதாரம் வளருதா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி வளர்ந்துருக்கானா வளர்ந்துருக்கு, நம்பர் 2 மாநிலமாக வந்திருக்கும். ஆனால் கடனும் அதை விட அதிகமான வேகத்தில் போயிட்டுருக்கு, வட்டி செலவும் அதிகமாக. ஸோ தமிழ்நாட்டோட எதிர்காலம் தீர்மானிக்கணும்னா நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி தான், கடனை விட அதிகமாக பொருளாதாரம் வளருமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான். ஸோ தமிழ்நாடு வந்து தொடர்ந்து நல்லா செயல்பட்டு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் எக்கனாமிக்கலாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன பண்ணணும்? உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.